ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி பார்க்க போகிறோன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, இன்ஸ்டாகிராமில் பிளெண்டை பற்றி அது என்னன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பிளெண்டுனா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இன்ஸ்டாகிராமில் அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டுக்கு போய்ட்றேன். ஏன்னா இப்போ 2 ஃபோன் இருக்கிறதுனால 2 ஃபோன்லேயும் தான் காட்ட முடியும். ஏன்னா 2 ஃபோனில் காட்ட தான் புரியும். அதனால் 2மே ஸ்க்ரீன் ரெக்கார்டாக நான் கட்டிடுறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ என்னென்னா, இப்போ வந்து என் சேட்டே 2 அக்கௌண்ட் இருக்கிறதுனால அந்த 2 அக்கௌண்ட் சேட்டுக்கே வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஸ்மைலி போட்டு ஒரு ப்ளஸ் மாதிரி ஒரு ஐக்கௌண்ட் இருக்குது, தெரியுதா? மேலே பாருங்கள். மேலே வந்து அந்த ஐக்கௌண்ட் இருக்குல்ல, அதுக்குள்ளே போங்க. பிளெண்டுன்னு வரும். இதில் வந்து இன்வைட் கிரேசி மௌலி டு பிளெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நான் வந்து இதில் இன்வைட் கொடுக்குறேன். இதில் கொடுத்தவொடனே இங்கே வந்து இன்வைட்னு சொல்லிட்டு வரும். கொடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இன்வைட் பிளெண்ட் வித் சொல்லிட்டு என் பேர் வருது. இப்போ கோ டு பிளெண்டுன்னு சொல்லிட்டு இருக்குமோ, 2 அக்கௌண்ட்லேயும் வந்திருக்கும். இப்போ நான் கோ டு பிளெண்டுன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஜாயின் பிளெண்ட் வித் அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் வருது. நான் வந்து ஜாயின் கொடுத்துட்றேன். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிடும். 2 பேரோட ரீல்ஸும் வந்து ஒரே அக்கௌண்ட்டில் ஷேர் ஆகும், ஒரே செக்ஷனில் ரீல்ஸ் செக்ஷனில் ஷேர் ஆகும். அதை வந்து 2 பேருக்குமே யார் யார் சஜஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு காட்டும். இப்போ வந்து இன்வைட் ஒன்லி ஈச் பிளெண்ட் யூனிக்னு சொல்லிட்டு வந்து இப்போ நான் ஜாயின் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிளெண்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்போ 2 ஃபோன்லேயும் வந்து பிளெண்டு ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோனில் நான் ரீல்ஸ் நவுத்தினாலும் இந்த ஃபோனில் ரீல்ஸ் நவுத்தினாலும் ஒரே ரீல் தான் வரும். எத்தனை வாட்டி நீங்கள் நவுத்தினாலும் ஒரே ரீல் தான் வரும். அதில் கீழே வந்து காட்டும் இது வந்து யாருக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதாவது உங்கள் ஃப்ரெண்டுக்கு சஜஸ்ட் பண்ண ரீலாக இருந்தால் அதையும் காட்டும், உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண ரீலாக இருந்தால் அதையும் காட்டும். இப்போ வந்து என் அஃபிஷியல் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரீல் சஜஸ்டேஷன் காட்டுது. இப்போ அடுத்த ரீல் போவோம், யாருக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். இது வந்து என் பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறது. இது வந்து ரீல் வந்து யார் யாருக்கு சஜஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டும். இதை வந்து லைக் பண்ணுறதை வந்து லைக் பண்ணால் உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் எந்த அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அந்த அக்கௌண்ட்லேருந்து லைக் பண்ணுற மாதிரி காட்டும். அது வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கும் காட்டும். இப்படி தான் இந்த பிளெண்ட் வந்து ஒர்க் ஆகுது. நீங்கள் எத்தனை வாட்டி ஸ்வைப் பண்ணாலும் இதே தான் வரும். நீங்கள் எத்தனை வாட்டி வந்து ஸ்வைப் பண்ணாலும் இதே தான் வரும். இப்போ ஒரு டிஃப்ரென்ஸ்க்கு உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். இப்போ ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக வந்து வேறு அக்கௌண்ட்டில் காட்டுறேன், யாருக்கு வந்து இந்த ரீல் ஷேர் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் இதில் வந்து கோ டு பிளெண்டுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு இதில் கொடுக்குறேன். அவன் வந்து சில வீடியோஸ் வந்து பார்த்துருப்பான்ல, அது வந்து எனக்கும் அவனுக்கும் வந்து மியூச்சுவலாக நான் காட்டினா இது மாதிரி 2 பேரோட அக்கௌண்ட்டும் காட்டும். இல்லைன்னு சொல்லிட்டு தனித்தனியாக காட்டணும்னு சொன்னாலும் அதுவும் காட்டும். இப்போ வந்து நிறைய ரீல் தள்ளுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு ஷேர் பண்ண ரீலு, இது வந்து அவனுக்கு வந்து ஷேர் ஆன ரீலு. அது மாதிரி தனித்தனியாக காட்டும். நீங்கள் வந்து அதில் பார்த்துக்கலாம். இதுதான் இன்ஸ்டாகிராமில் பிளெண்டு. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நீங்கள் வந்து இது மாதிரி பிளெண்டு அவங்களுக்கு போய் பார்த்துட்ருக்கீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக போய்டும். இது மாதிரி பிளெண்டு வந்து அவர் பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிளெண்டு வந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டிடும். அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ இந்த பிளெண்டை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு என்ன டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் வந்து திருப்பியும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து போடுறேன். உங்களுக்கு புரியலைன்னா மட்டும்